அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு அன்றாட நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து காணொளிகளாக வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் எடுத்திருக்கின்ற விஷயம், சமீபத்தில் ஈரானுடைய தலைவர், சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுகின்ற கமேனி இந்தியா குறித்து சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அது குறித்தாகும். அருமை சகோதரர்களே, 2-3 தினங்களுக்கு முன்பாக ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய கமேனி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். அதில் சில கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது, காசா, மியான்மர், இந்தியா போன்ற நாடுகளில் வாழும் முஸ்லிம்களுடைய நலன்களை எண்ணி பார்க்காத அல்லது அவர்கள் குறித்து கவலைப்படாத எந்த ஒரு நபரும் அவர்கள் முஸ்லீமாக இருக்க முடியாது, அதாவது முஸ்லீம் உம்மத்தாக இருக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். வழக்கமாக இது போன்ற விஷயங்களுக்கு இந்தியா ஓரிரு தினங்கள் தாமதமாகத்தான் தன்னுடைய விளக்கத்தை அல்லது தன்னுடைய பதிலுரை கொடுக்கும். ஆனால் இந்த முறை இந்த ட்வீட், அந்த எக்ஸ் தளத்தில் வெளிவந்திருக்க செய்தி வந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. அதில் குறிப்பாக 2 விஷயங்களே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்தியா பயன்படுத்தியிருக்கின்ற அந்த வாசகம் டிப்ளோர் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ராஜதந்திர விஷயங்களை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு தெரியும், இதை ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வாசகம் இந்த டிப்ளோர் என்று சொல்லப்படுகின்ற இந்த வாசகம். அதே போல் இரண்டாவதாக இந்தியா குறிப்பிட்டிருக்கிற விஷயம், தவறான தகவலின் அடிப்படையில் இந்த கருத்து வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னதோடு, இங்கே எங்களுக்கு அறிவுரை சொல்பவர்கள் தங்களுடைய நாட்டையும் சற்று திரும்பி பாருங்கள், அதாவது உங்கள் கண்ணாடியை பார்த்து பேசுங்கள் என்று நாசுக்காக அதே வழியில் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது. இப்பொழுது நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், பகுப்பாய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் வரிசையாக பார்க்கலாம். காசாவின் வரிசையில் இந்தியாவை சேர்த்திருக்கிறார்கள். காசாவில் நடக்கின்ற அந்த இனப்படுகொலைகளுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்று இந்த இனப்படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிய அதிபருக்கு எதிராக பிடியாணை வரை பிறப்பித்திருக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அந்த வரிசையில் இந்தியாவை கமேனி இணைத்திருப்பதன் மூலமாக ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக, அவர் குறிப்பிட்ட வரிசையில் மியான்மரையும் இந்தியாவையும் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அருகில் இருக்கக்கூடிய சைனாவில் ஜின்ஜியாங் மாகாணத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக அங்கு பள்ளிவாசல்களை நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது. அந்த பல பள்ளிவாசல்கள் அங்கு ஆக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் இவர் மூச்சு கூட விடவில்லை என்பதையும் இஸ்லாமிய சமூகம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாம் ஆழ்ந்து யோசித்தோம் என்று சொன்னால் இந்த கருத்தின் பின்னணி என்னவாக இருக்கும்? அத்தனைக்கும் இந்தியா ஈரானுக்கு இடையிலான நட்புறவு என்பது சிறப்பாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுகின்ற அவர் ஏன் இது போன்ற கருத்தை வெளியிட்டார் என்று நாம் ஆழமாக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நமக்கு நம்முடைய கவனத்திற்கு வருகிறது. அதாவது, சமீபத்தில் அங்கே அதிபராக பொறுப்பேற்றிருக்கின்ற பெஷ்கியான் என்பவர் ஒரு மிதவாத போக்கு உள்ளவர். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளோடு ஆகட்டும், அந்த ஈரான் நாட்டிலே ஹிஜாபுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பெண்களாக இருக்கட்டும், இவர்கள் இடத்திலெல்லாம் நாம் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக ஒரு சுமூகமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார். ஆனால் கமேனி அப்படிப்பட்டவர் இல்லை என்பது அவருடைய வரலாறை பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும். ஹிஜாபுக்கு எதிராக
போராடினார் என்ற ஒரு காரணத்திற்காக கடந்த 2022 செப்டம்பர் மாதத்தில் மாஷா அமினி என்கின்ற பெண்மணி ஈரானுடைய கலாச்சார காவல்துறையினருடைய காவலில் இருக்கும் பொழுது சந்தேகத்திற்கிடமான வகையில் மரணம் அடைந்திருக்கிறார். இதை பற்றி ஆய்வு செய்த சர்வதேச மனித உரிமை அமைப்பு இது காவல்துறையினர் அவர் தாக்கி அதன் காரணமாக மரணம் அடைந்திருக்கிறார் என்று வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறித்தான முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அப்படி எந்த விசாரணையும் கமெனி அரசு நடத்தவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எண்ணற்ற முஸ்லீம் பெண்கள், அவர்கள் அந்த நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபுக்கு எதிராக இந்த படுகொலையை கண்டித்து போராடினார்கள் என்று நூற்றுக்கணக்கான பேர், 400 என்று சொல்கிறார்கள், 400க்கும் மேற்பட்டவர் என்று சொல்கிறார்கள், 400க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கலாச்சார காவல்துறையினர். இதெல்லாம் உலக மீடியாக்கள் நமக்கு தருகின்ற ஒரு செய்தி. அப்படி 400க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 1000க்கும் மேற்பட்டவர்கள் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் வேறு எதிரி நாட்டினுடைய படையினரோ அல்லது அவர்கள் நாட்டினுடைய உளவாளிகளோ அல்ல, சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள் தான் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த நாட்டை சேர்ந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அந்த கமெனி அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்போது சில வாரங்களுக்கு முன்பாக வெளிவந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய அறிக்கை நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அதாவது இவர்களுடைய நிலை என்னவென்று சொன்னால், தான் இஸ்லாத்தை எவ்வாறு புரிந்து கொண்டோமோ அப்படித்தான் தன் நாட்டை சேர்ந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த கடும்போக்குத்தான் இந்த துயர சம்பவங்களுக்கு காரணம். ஆனால் இதற்கெல்லாம் எதிரான அந்த பெஷ்கியானுடைய இந்த மிதவாத போக்கிற்கு ஆட்சேபம் தெரிவிக்கின்ற வகையில் கமெனியினுடைய இந்த கருத்தாக இருக்கக்கூடும் என்றும் வரலாற்று ஆசிரியர்களும் ஊடகவியலாளர்களும் தெரிவிக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த கமெனி, அவருக்கு முன்னால் இருந்த அயத்துல்லா கமெனி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பாக ஈரான் நாட்டில் அஹ்லுல் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லப்படுகின்ற சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த பள்ளிவாசல்களும் அந்த 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 வழிமுறையை பின்பற்றுகின்ற எண்ணற்ற முஸ்லீம்கள் எல்லாம் இருந்துதான் வந்தார்கள். ஆனால் இந்த ஆட்சி அங்கு வந்த பிறகு அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடித்து தரமயமாக்கப்பட்ட செய்திகளையும் நாம் ஊடகங்கள் வாயிலாக பார்த்தோம். அதில் எண்ணற்றவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேறு சிலர் வேறு வழியின்றி அவர்களுடைய ஷியா மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு நிலையும் காணப்படுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். அந்த கமெனி அவர்களுடைய பதிவில் இஸ்லாமிய உம்மத் என்ற ஒரு பதத்தை வெளிப்படுத்துகிறார். இதை நாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினோம் என்று சொன்னால், அவர்களுடைய பார்வையில் ஷியா மதத்தை பின்பற்றுபவர்கள் தான் இஸ்லாமியர்கள், இன்ன பிற அஹ்லுல் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வழிகேட்டில் இருப்பவர்கள் என்பது தான் அவர்கள் தரப்பினுடைய வாதம், அவர்கள் தரப்பினுடைய முடிவு. அப்படித்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்து வருகிறது. நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், உலகத்தில் ஏறத்தாழ 80% பேர் அஹ்லுல் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கையில் யாரை அவர் இஸ்லாமிய உம்மத் என்று குறிப்பிடுகிறார் என்பதை நமக்கு ஒரு கேள்வியாக இந்த நேரத்தில் நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சிரியா, ஈராக் போன்ற பல நாடுகளில் மரணம் அடைந்த அஹ்லுல் சுன்னத்துல் ஜமாத்தினர்களுடைய மரணத்திற்கு யார் காரணம்? இந்த ஈரானுடைய அரசினுடைய ஷியா படைகள் காரணமா இல்லையா? அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் முஸ்லீம் உம்மத் இல்லையா? சரி, முஸ்லீம் உம்மத்து பாதிக்கப்படுகிறது, தாக்கப்படுகிறது, அவர்களுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடும் அவர் சமீபத்தில் ஒரு மாத காலத்திற்கு முன்பாக நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் ஷியாவினுடைய அந்த அவர்களுடைய தொழுகை கூடங்கள், அந்த பள்ளிவாசல்களெல்லாம் தகர்க்கப்பட்டதை பற்றி அவர் ஏதோ வசதியாக மறந்துவிட்டார். எண்ணற்ற ஷியா சமூகத்தை சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டதையும் அவர் கண்டிப்பதை கவனமாக தவிர்த்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த அறிக்கையின் பின்னால் அரசியலை தவிர வேறு ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டியிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் தொடர்ச்சியாக
செய்கின்ற தாக்குதலுக்கு எதிராக வெறுமனே வாய் வார்த்தைகளிலே மட்டுமே மிரட்டி கொண்டிருக்கின்ற ஈரான் இதுவரை அவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் நேரடியாக எடுக்கவே இல்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. மாறாக பாதிக்கப்படுவது எல்லாம் யார் என்று சொன்னால் லெபனானை சேர்ந்த, சிரியாவை சேர்ந்த முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். ஈரானோ அவருடைய தலைமையோ இதுவரை அவர்களை நேரடியாக அவர்களை தூண்டிவிட்டு பின்னால் ஒளிந்து கொள்கிறதே தவிர நேரடியாக இதுவரை எந்த முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்பதையும் நாம் இந்த நேரத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிவது என்னவென்று சொன்னால், தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை பாதுகாத்து கொள்வதற்காக எப்படி அரபுலக மன்னர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு இஸ்லாமிய உம்மத் என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டு இஸ்லாமிய சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ அதே போல்தான் ஈரானிய அரசும் அதாவது குறிப்பாக இந்த கமெனியினுடைய இந்த சித்தாந்தம் இருக்கிறது என்ற முடிவுக்குத்தான் இந்த பதிவின் மூலமாக நாம் வர வேண்டியிருக்கிறது. ஆகவே இஸ்லாமிய சமூக மக்கள் இதையெல்லாம் தெரிந்து அறிந்து அதற்கேற்றவாறு தம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி.